வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நேத்து பார்த்த அந்த டாக்டர் விஷயத்த திரும்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஓகே. இப்ப எனக்கு அதுல என்ன ஒரு கேள்வினா, இப்ப வருஷத்துக்கு லட்சத்து சில்லற பேர் வராங்க. அ சீட்ஸ் இருக்கு. அதுல இருந்து முடிச்சு இத்தனை பேர் வெளிய வராங்க டாக்டர்ஸு அப்படிங்கிற நம்பர் சொல்ட்டோம். ம். இப்ப அரசு பணியிடங்கள் எவ்வளவுதான் இப்ப காலியா இருக்கு? ம். அப்படிங்கிற நம்பர் என்ன? ஸோ அரசு பணியிடங்கள் ஒரு டைமும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட்டா இவ்வளோ வேரி ஆகுது அப்படின்றது இல்ல. ரெகுலரா முன்ன பின்ன ஆவரேஜா மாறிட்டே இருக்கு. பட் நம்மகிட்ட இருக்க டேட்டா என்ன இருக்கு அப்படின்னா, மொத்தமா இந்தியால எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை இருக்கு? ம். இல்ல நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும் எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்ஸும் பிரைமரி ஹெல்த் செக்டர்ல இருந்து ஒரு ஹை ஃபெசிலிட்டி கொண்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வரையும் டூகெதராக மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு டேட்டா இருக்கு. அது பார்த்தா அப்படின்னா 26,000க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதாவது ஓ! ஹாஸ்பிட்டல்ஸே 28,000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. 26,000க்கும் மேல. ஹாஸ்பிட்டலு ம். இதுல வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் மட்டுமே 31,000 இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. ம். ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மீடியம் அப்புறம் ஹை எண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 26,000 ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ம். இதில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் ஒரு எம்பிபிஎஸ் ஒதுங்கி முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் அல்லது ஸ்டேட் மெடிக்கல் தான் ப்ரைமரி, அது மூலயமா இன்னொரு மெடிக்கல் கவுன்சில் இருக்குது இந்தியா லெவலில், என்எம்ஆர் அப்படின்னு சொல்லி. அதில் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா 13.86 லட்சம் டாக்டர்ஸ் அஃபிஷியலி ரெஜிஸ்டர் ஆகி இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா இதுவரைக்கும். இது வரைக்கும். அவ்வளவுதானா? ஆமாம், இதில் எம்பிபிஎஸ் அண்ட் அலோபதி டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதர் இந்த கவுண்ட்டு. அது இல்லாமல் 6.1 லேக் ஆயுஷ், அதாவது சித்த மருத்துவம் அந்த துறை சார்ந்த டாக்டர்ஸ் 6.1 ஒரு 6.1 லேக் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டுகெதராக சேர்த்தணும் அப்படின்னா 19.9 லேக் டாக்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் எல்லாரும் சேர்த்தி. இந்த பிரைமரி டு ஹை டெரிட்டரி கவர்மெண்ட் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தி. ஆனால் இதில் ஆக்டிவாக இருக்க டாக்டர்ஸ், அதை ரிட்டையர்ட் ஆனவங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்தியாவிலே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது இப்போ ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்ற ஆங்கிளில் பார்க்குறப்ப 11.08 லட்சம் டாக்டர்ஸ் தான் ப்ரெசன்ட்லி ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்படுது. ஸோ இது சொல்கிற எல்லாமே அக்யூரேட் டேட்டா இல்லை, அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் தான் இது எல்லாமே. நமக்கு ம். நம்ம நம்ம தேடின சோர்சஸும் நமக்கு கிடைச்ச டேட்டாஸ் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப அ வருஷத்துக்கு லட்சம் பேர் வெளிய வராங்கன்னுமே நம்ம சொல்றதுக்கு இல்ல. ம். ஏகப்பட்ட எம்பிபிஎஸ் பேர் ஃபெயில் முடிக்கிறாங்க ஆயிட்டு இருக்காங்க. முடிக்கிறாங்க ஆனால் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆகி உள்ளே வராங்களா, ரெஜிஸ்டர் ஆகி கவர்மெண்ட் டாக்டர்ஸாக வராங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாதான் கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ ஒர்க்கே பண்ண முடியும், அதுதான் லீகல். ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராக்டிஸே பண்ண முடியும். ஸோஃபார் டோட்டலாக பண்ணது 13.86 லட்சம் தான் பண்ணியிருக்காங்க. அதில் 11 பாயிண்ட் சம்திங் ரெஜிஸ்டர் தான். பண்ணணும் அப்படின்னா ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா என்ன? ஆமாம், எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓ! அத கிளியர் பண்ணாதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் டாக்டர்ஸ். வேல. ஓகே. ரெண்டாவது இப்போ 26,000 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் அப்படின்னா இதை ரெண்டாக பிரிக்கணும். இந்த 26,000 ரெண்டாக பிரிக்கணும். நேற்று பார்த்த மாதிரி ரூரல் அர்பன் அப்படின்னு ரெண்டு, கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு ரெண்டு பிரிக்கணும். நகர்ப்புறத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கும். இங்கே மக்கள் சின்ன இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது.
ஆனால் காம்படிஷன் இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ண ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு டாக்டரை ஹையர் பண்ணுறதுக்கான ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஒன்று, ப்ரைவேட்டில் ஏன்? பார்க்குறப்ப யாரும் ஃபுல் டைம் டாக்டர்ஸை டக்குன்னு எடுக்கிறது இல்லை. ஸோ ஒரே விதமான பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. எந்த மாதிரி டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வராங்களோ அவங்கள ஹேண்டில் பண்ணுற மாதிரி டாக்டரை அந்த பர்டிகுலர் டைம் டு டைம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நானே போயிருக்கப்போ பார்த்துருக்கேன். இந்த டாக்டர் பர்டிகுலர் இந்த டைம் மட்டும்தான் அவைலபிளாக இருப்பார் இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு நோட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீ ஒரு ஒரு 10 15 20 டைப் ஆஃப் டாக்டர்ஸை நாளில் ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே ஹாஸ்பிட்டல்லையே இத்தனை டைப் ஆஃப் டாக்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ஒரு தனி ஹாஸ்பிட்டலாக இல்லாமல் ஒரே ஹாஸ்பிட்டல்லே இப்படி இத்தனை டைப் ஆஃப் டாக்டர் அசம்பிள் பண்ணுறதுனால அது ஹாஸ்பிட்டலுக்கு லாபம். அதனால டாக்டர்ஸை பர்மனெண்ட்டாக எதுவும் எடுக்காமல், ஏன்னா ஒரே விதமான பேஷண்ட்ஸ் ரெகுலராக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக கான்ட்ராக்ட் போட்டு எடுக்காமல் ஹவர்லி பேஸ்லேயோ அல்லது பேஷண்ட்ஸ் பேஸ்லேயோ எடுத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்பெஷலிஸ்ட் ஹையர் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எடுக்கிறாங்க, பட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ இதே கிராமப்புறத்துக்கு போனோம் அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அங்கே கிராமப்புறங்களில் இல்லாததுனால அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் விரும்புறதில்ல. ஸோ மோஸ்ட்லி இங்கேயே அகெயின் அண்ட் அகெயின் அர்பன் ஏரியாஸ்லேயே லைஃப் ஸ்டைலை ஓட்ட தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படின்றது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அர்பனில் பார்த்தோம் அப்படின்னா 800 சில்லற பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. அதே சமயம் ரூரலில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 பேருக்கு, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு டாக்டர் 333 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. சாரி, 3333 பேத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. 10,000 பேத்துக்கு மொத்தம் 3 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்குன்னு சொல்லுது. பட் ரூரல் ஏரியாஸில் 10,000 பேருக்கு 3 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அது டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்டருக்கு 3333 பேர்னு ஆவரேஜாக வரும். ஸோ அது அப்போ பார்க்குறப்ப ரூரலில் இன்னும் நம்ம அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லிமிட்டே தொடலை. ஸோ நம்ம இந்தியாவில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ப்ராப்பராக ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஃபீல்டில் ஒரு 4.some lakh டாக்டர்ஸ் உள்ளே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த நீட்லாம் வந்தப்ப ஒருவேளை எக்ஸஸா டாக்டர்ஸ் இருக்காங்களோ, அதனாலதான் இவ்வளவு ஃபில்ட்ரேஷன் பண்ணி கம்மி பண்ணலான்னு பாக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க நிலைமை பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. நீட்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டாக்டர்ஸை குறைக்கிறது இல்லை. இங்கே அந்த டாக்டர் கோர்ஸை பிஸ்னஸாக பார்க்குறாங்க இல்லையா, அது பியூர் பிஸ்னஸாக காசாக்குற தொழிலாக பார்க்குற நபர்கள்கிட்ட படிப்பு போய் சேர வேண்டிய மக்களை ப்ராப்பராக படிக்க வைக்கணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளை கொஞ்சம் தடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நீட். ஸோ ஆஃப்டர் நீட் எக்ஸாம் எழுதி ப்ராப்பராக ஸ்கோர் பண்ண மக்களுக்கு ப்ரைவேட் காலேஜ்லேயே நல்ல நல்ல ப்ரைவேட் காலேஜில் ஃப்ரீ சீட்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஃப்ரீ சீட் கிடைக்குமா? யா, நீட் எழுதி மார்க் வாங்கிட்டா சீட்டு கிடைக்கும்ல, ஃப்ரீ சீட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அது ஒரு பெருமைக்காக கொடுப்பாங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க பசங்களுக்கு இங்கே ஃப்ரீ சீட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால கம்பீட் பண்ணுறாங்க. இல்லை, ப்ராப்ளம் இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃப்ரீ சீட் கொடுத்தாலுமே மிச்சம் இருக்க ஃபீஸஸ் எல்லாமே இவங்க தான் கட்டணும். ஆமாம், அது டியூஷன் ஃபீஸ்ன்ற பேரில் குறைச்சிட்டு மற்ற ஆங்கிளில் ஃபீஸ் வாங்கிடுவாங்க. பட் மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் இங்க கவனத்தை எடுத்துக்கிறாங்க. அப்ப இது எண்டாத்துட்டே ஒரு ஃபெயிலியர் மாதிரில இருக்கு. ஸோ இது ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டா ஒரு ஆங்கிள் ஃபெயிலியர் தான். இது ஏன்னா இங்க இவங்க 5 5.5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமும்
நீங்க என்ன சொல்றீங்க? திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியுங்கிறீங்க. இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்றது நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நான் பார்த்தது கரெக்டா அப்படின்னு. ஸோ அதனால வந்து இவ்வளவு ப்ராசஸ் தேவையான்ற மாரி தான் கேள்வி எழுது. ஆமாப்பா, ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அட! அப்படி பார்க்கும்போது தான் இவங்க எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னால வந்த டாக்டர்ஸ்லாம் அப்ப என்ன இது இல்லாம திறமை இல்லாமையா போயிட்டாங்க? அப்படிங்கிற மாரி எக்ஸாம்ஸ் கேட்கறாங்க. இருக்கு, கரெக்ட் தான். கவுன்சில்ல ரெஜிஸ்டர் ஆகணும், எக்ஸாம்ஸ் இருக்கு. ம். நீட் அப்படின்றது ப்ராப்பரான ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீமு. இங்க கவுன்சில்ல ரெஜிஸ்டர் ஆகுறது வந்து காமனா ரொம்ப காலமாவே இருக்கிற ஒரு விஷயம் தான். இது புதுசா கொண்டு வரப்பட்ட விஷயம் இல்ல. புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 2024ல எல்லா ஆல் ஓவர் இந்தியா இருக்க எல்லா டாக்டர்ஸோட கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் ஒரு சிங்கிள் ஏஜென்சியில கொண்டு வந்தாங்க. அங்க ரெஜிஸ்டர் ஆனா இங்கேயும் ஒரு 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 யூனிஃபைடு டேட்டா மாதிரி வச்சுக்கோவேன். ஒரு ஒரு ஸ்டேட்ல போய் இந்த டாக்டர் இந்த இடத்துல இருக்காரான்னு தேடாம ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா எந்த டாக்டர் எந்த ஸ்டேட்ல எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்கன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும்னு கிரியேட் பண்ணாங்க. அதுதான் 2024ல பண்ணியிருக்கு. பட் இந்த கவுன்சில்ல மெம்பர் ஆகணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ட்ரெடிஷனலாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அவங்கலாம் நீட் எழுதி வரல. இப்போ நீட் எழுதுறது படிக்கிறதுக்கு ஒரு காலத்துல நிறைய பேர் காசு கட்டி படிச்சுட்டு இருந்தாங்க. இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஓகே. கோட்டா ஸோ அதாவது கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்றாங்கல்ல. 100% அதான் 100% பிரைவேட் காலேஜஸ்ல குடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டியூஷன் ஃபீஸ்ல கொஞ்சம் குறையுது. ஸோ அப்போ வந்து 70% மிச்சம் கட்டுறாங்கங்கிற மாரி வச்சுக்கலாம். ஆ நம்ம அக்யூரேட்டா இந்த பர்சன் சொல்ல இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் சொல்ல முடியாது. அது வேணா கரெக்ட் தான். எவ்வளோ பர்சன்ட் கட்டுறாங்க கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நீட்டுக்கு அப்புறம் நிறைய பேரால டாக்டர் படிக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச நிறைய பசங்க பொண்ணுங்க பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால படிக்கிறதுக்கான ஒரு கேட்வே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இவங்க காசே கட்ட மாட்டாங்கன்னு இல்லை, கவர்மெண்ட் அவங்களுக்கு பதிலாக கட்டிடும். பட் அந்த ஒரு பிரைவேட் காலேஜோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க அவைல் பண்ண முடியுதுல்ல. புரியுது. ஆனா இவங்க வந்து சீட்டுக்காக வந்து வெளி ஊர்களுக்கு போக வேண்டிய மாதிரி ஒரு சூழல் அமையுதுங்கும்போது, எதுக்காக? ஆ எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே காசு ஜாஸ்தியா தானே போய் முடியுது. இல்லை எதுக்காகன்னு கேட்குறேன். ஆமா, சீட்டு அந்த அந்த ஊர்ல கிடைச்சதுன்னா அங்கதான் போய் ஆகணும். ஓ ஓ வேற ஊர் அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னா மோரார்லெஸ் உண்மையாக கூட இருக்கலாம். ரியாலிட்டியில் அதுதான் உண்மை. இப்படி இந்த ஆங்கிள் செலவாகாம அது அந்த ஆங்கிள் செலவாக போகுது உண்மையாக இருக்கலாம். இது ஒரு லூப் ஹோல் மாதிரி தான். இதை பயன்படுத்தி அந்த கேப்பில் காசு பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. பட் இப்படி ஒரு ஒரு டைமும் ஒரு பிரச்சனை வந்து நடந்து அது ரொம்ப நாள் அந்த பிரச்சனையை ஒரு பழக்கமாக மாற்றி ஃபாலோ ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு பதில் கிடைக்கும் மக்களுக்கு. அதுதான் ரொம்ப ட்ரெடிஷனாக இந்தியாவுக்கு ஒரு விஷயம். ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனடியாக விசாரித்து அதுக்கான தண்டனை டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அது யார் குற்றவாளி யார் நிரபராதி, குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, நிரபராதியை மாட்டி வரத்துக்கு சான்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் நோண்டி 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 பிரச்சனையே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டே வரும். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இந்தியாவில் ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு தான். ஸோ ம். இங்கே வந்து இப்படி இந்த ஆங்கிள் நடக்கிறது அந்த ஆங்கிள் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஒருத்தங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து நியரஸ்ட் காலேஜ்லயே எங்களுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்றத கவர்மெண்ட்டே கொண்டு வரணும். அது கவர்மெண்ட் பாலிசியில் வரணும். அது கவர்மெண்ட்டோட கண்ணுக்கு போகி அது வரத்துக்கு வந்து இன்னும் சில வருடங்கள் ஆகலாம். ஏன்னா நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வாழ்வாதாரத்தை டைரக்டா ரொம்ப ஷார்ட் டைம்ல அஃபெக்ட் பண்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு.
இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் வந்து தலைவர்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? போதை மருந்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா, இல்லை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்றது யார் நம்மளை ஆள்றாங்கன்றதை பொறுத்து இது எல்லாமே மாறுது. ஸோ ம். நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. ஸ்டில் வி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரின்றதுக்கு இதுதான் சாட்சி, எக்ஸாம்பிள், சாம்பிள். நம்மகிட்ட இன்னும் நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. இந்த ஃப்ளாஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாதான் டெவலப்டு ஸ்டேட் அப்படி போக முடியும். இந்த ஃப்ளாஸ் எல்லாம் ம். சரி ஆகாத வரை டெவலப்டு ஸ்டேட் அப்படின்ற இடத்துக்கு போறது கற்பனையான விஷயம்தான். ஓகே, கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாகும் நம்புவோம். நம்புவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்க்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.